உங்களுக்கான தேவனுடைய வார்த்தை லூக்கா புத்தகம் 10வது அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியத்தில் அறுவடை மிகுதி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் பார்க்க முடிகிறது, நமது தேசத்தில் இன்னும் தேவனை அறியாத மக்கள் கோடி கோடியாக இருக்கிறார்கள். அவர்களிடம் தேவனுடைய சுவிசேஷம் செல்ல வேண்டும். அதனால தான் தேவன் பாரத்தோடு 2000 வருடத்துக்கு முன்பாகவே அறுப்பு மிகுதி என்று சொல்லியிருக்கிறார், வேலையாட்களோ கொஞ்சம். அதற்கு முதல் வேலையாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் இந்த இடத்துல சொல்லுகிறார். அனுப்ப வேண்டும், அனுப்புவதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எஸ், ஸோ ஒரு பெரிய அறுவடையை பார்க்க வேண்டும் என்றால் நாம் முதலாவதாக ஜெபித்து அனுப்புவவர்களாக மாற வேண்டும். நிறைய நேரங்களில் நாம் போக முடியவில்லை என்றால் நம்முடைய சபையில் இருக்கிறவர்களை அனுப்ப நாம் தயாராக வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களை அனுப்புவதற்கு நாம் தயாராக வேண்டும். அதற்காக முதலாவது ஜெபிக்க வேண்டும். அழைப்பு இல்லாமல் யாரும் ஊழியத்திற்கு வர முடியாது, அது உண்மையான காரியம். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால், அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஜெபிக்க ஜெபிக்க தேவன் இடைப்படுவார், தேவன் பேசுவார். அப்படியாகத்தான் அநேக தேவ பிள்ளைகளை தேவனை அறியாத மக்கள் மத்தியில் தேவன் கொண்டு போய் பயன்படுத்தினார், இப்போதும் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். அதனால் முதலாவதாக அறுவடையை பார்க்க வேண்டும் என்றால் அதற்காக ஜெபிப்பவர்களாக மாற வேண்டும். சபை அநேக காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறது. ஆனால் தேவன் விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்றால், அறுவடைக்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் பார்க்கலாம், உலக அளவில் சொல்லுகிறார்கள், தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் 70% தன்னுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்கள் என்று. இது ஒரு கணக்கெடுப்பு தான். இது அப்ராக்சிமேட்டாக ஒரு சொல்லலாம், ஆனால் எக்ஸாக்டாக நம்ம சொல்ல முடியாது. ஆனால் தேவன் விரும்புகிற ஒரு ஜெபம் என்ன என்று நான் பார்க்கும்போது அநேக காரியங்கள் வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, நாம் அறுவடைக்காக, ஆண்டவருடைய பணிக்காக, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக, அனுப்புவதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட ஜெபங்கள் சபைகளில் ஏறெடுக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஜெபங்கள் பெரிய பெரிய கூட்டங்களில் ஏறெடுக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஜெபங்கள் தனிமனுடைய வாழ்க்கையில் அதிகமாக பெருக வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய எழுப்புதலை காண வேண்டும் என்றால் முதலாவதாக, ஆண்டவரே நான் போகவில்லை என்றாலும் ஆண்டவரே அங்கு போவதற்காக ஆட்களை, ஆண்டவரே அங்கு போய் சேருவதற்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே என்று கைகோர்த்து ஜெபத்தில் அதிக நேரத்தை செலவழிக்க, ஜெப காரியங்களில் ஈடுபட நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவன் இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.